உள்ளதை உள்ளபடி காட்டும் மந்திர பந்தே. நான் ஆசைப்பட்ட அந்த கம்பளம் எங்க இருக்குன்னு காட்டு. என்னால அதை நம்ப முடியல. என்னோட மந்திர கம்பளத்தை யாரோ திருடிட்டாங்க. மருமகனே, நீ உடனடியா அந்த நகரத்துக்கு போய் அந்த மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு வா. நான் உன்னை தொடர்ந்து கண்காணிப்பேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, நான் அந்த கம்பளத்தோட வரேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு கண்டிப்பா அந்த மந்திர கம்பளம் தேவை. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த கம்பளம் உங்களோட கம்பளம்னு எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாம பேசாதீங்க மந்திரவாதி. உங்களுக்கு அந்த மந்திர சக்தியை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். சரி, இப்ப சொல்லுங்க, அந்த சின்ன பையன் தான் அந்த மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு போனானா? ஆமா, அவன் தான் எடுத்துட்டு போனா. அவன் கூட ஒரு பூனை இருந்துச்சு. அவ ஒரு சின்ன மாலுமி. குறுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துறைமுகத்துக்கு கப்பல்ல வந்தது நீங்க தானே? அது நான் தான் கல்லடா நாட்டோட இளவரசன். என் பேரு சின்பாத், நான் ஒரு மாலுமி. நீங்க தேடிட்டு இருக்க அந்த 2 பேரை தான் நாங்களும் தேடிட்டு வந்தோம். இது என் ஃப்ரெண்ட் சொராயா. வணக்கம் இளவரசே. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அந்த கம்பளத்தை திருடிட்டு போயிருக்க மாட்டாங்க இளவரசே. எனக்கு என்னோட கம்பளம் வேணும், உனக்கு உன்னோட நண்பன் வேணும். ஆனா எனக்கு கண்டிப்பா கம்பளம் வேணும். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தேடலாம். நிச்சயமா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே இது நல்ல யோசனை தான். என்னன்னு சொல்லுங்க இளவரசே. நீங்க எதுக்காக அந்த கம்பளத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? அந்த கம்பளத்துக்கு மந்திர சக்திகள் இருக்கு. அது கெட்டவங்க கைக்கு கிடைக்க கூடாது. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும்.